எப்போதும் சந்தோஷமா இருங்க. சரி, ஐஸ்வர்யா பத்தி சொன்னாங்களா ஸ்ரீதேவி டீச்சர்? சொன்னாங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? ஐஸ்வர்யாவை பார்த்திருக்கீங்களா? தோ ஐஸ்வர்யா பார்க்குறீங்களா? தெரியுதா? ஐஸ்வர்யா யாரு? ஐஸ்வர்யா இல்லையா? விதையில கூட ஐஸ்வர்யாவோட பேரை எழுதிக்க அனுப்பி எடுத்திருந்தாங்க இல்லையா ஸ்ரீதேவி டீச்சர்? வாசித்தீங்க அப்படித்தானே? விதை பேரை கூட நீங்க வாசித்தீங்க. சரி, ஆமா, ஐஸ்வர்யாவோட அப்பா பேர் என்ன? பொன்னன். சரிதான். அவங்க ஊர் எது? உழவூர். கரெக்டா சொல்றீங்க. ஐஸ்வர்யாவோட அப்பா கண்களை மூடி இறைவனை வேண்டன போது யார் திரும்பிட்டாங்க? கண்களை திறந்து பார்த்த போது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அவர் இறைவன் கிட்ட வேண்டனா இல்லையா? அப்ப அந்த கண்களை திறந்த போது அவருக்கு முன்னாடி யார் வந்தாங்க? ஆமா, பாத்தீங்களா? தேவதை. தேவதை தானே வந்தாங்க. யாரு தோன்றினாங்க? தேவதை. சரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, அந்த தேவதை ஐஸ்வர்யாவோட அப்பாவான பொன்னன் கிட்ட என்ன கொடுத்தாங்க? 2 பொட்டலம் கொடுத்தாங்க இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? உனக்கு எந்த பொட்டலம் வேணும்னு கேட்டாங்களவா? என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? இன்று மட்டும் பசிதீர ஒரு பொட்டலம், காலம் முழுவதும் பசிதீர ஒரு பொட்டலம், உனக்கு இதுல எது வேணும்னு கேட்டாங்க இல்லையா? இப்படித்தான் சொல்றீங்க. அப்ப அந்த பொன்னன் விவசாயி எதை எடுத்தாரு? எந்த பொட்டலத்தை வாங்கினாரு? காலம் முழுவதும் பசி தீர்க்கும் பொட்டலம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினாருன்னு சொன்னாங்க. சரிதான். நாமளா இருந்தாலும் அதுதானே செய்வோம் இல்லையா? உங்ககிட்ட தேவதை இன்னைக்கு மட்டும் மிட்டாய் போதுமா, காலம் பூரா சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, எனக்கு காலம் பூரா சாப்பிடக்கூடியதான பொட்டலம் தான் வேணும்னு நினைப்பீங்க. அது மிட்டாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா? எந்த தின்பண்டங்களா இருந்தாலும் நீங்க அப்படித்தான் கேட்டு வாங்குவீங்க. சரிதான். அவரும் அதே தான் செஞ்சிருக்காரு. நானா இருந்தாலும் அதுதான் கேட்டு வாங்கியிருப்பேன். சரிதானே? அப்ப அவர் செய்தது சரிதானே? சரி, அதையே கொண்டுட்டு அவர் எங்க போனாரு? அவங்க வீட்டுக்கு போனாரு. அந்த பொட்டலத்தை அவர் யார்கிட்ட கொடுத்தாரு? அவரோட மனைவி கிட்ட. அதுவும் சரி. அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்ததும் அவரோட மனைவி என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? தூக்கி வீசிட்டாங்க. ஏன் வீசினாங்க? ஏன் வீசினாங்க? அதுல வீசின போது என்ன சிதறி இருந்ததுன்னு சொன்னாங்க? இல்லையா? விதைகள் இருந்ததுனால. சரி, கரெக்டு தானே? விதைகள் இருந்ததுனால அவங்களுக்கு அது பிடிக்கல, தூக்கி வீசிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டே இருந்த நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணனா? அழுதா இல்லையா? அதையும் பார்த்துக்கிட்டு அவ எதனால அழுதா? ஆமா, அவளுக்கு பசிச்சது இல்லையா? பசி வந்தப்ப அம்மா பசிக்குதுன்னு சொல்லி அழுதா இல்லையா? சரி, அவ அழுதுட்டு இருக்கிறா இல்லையா? அவளை சிரிக்க வைக்கலாமா? நம்ம சிரிக்க வைக்கலாமா? அவளையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஐஸ்வர்யாவையும் கூப்பிட்டு ஐஸ்வர்யா கூட ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஐஸ்வர்யாவை சிரிக்க வைக்கிறதுக்காக விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? இப்ப ஐஸ்வர்யா அழுதுட்டு இருக்கா. ஐஸ்வர்யா கூட நாம என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க?
சொல்லுங்க. ஓடி பிடித்து தொட்டு விளையாடுறதா? சரி, இனியும் சொல்லுங்க. பின்ன என்ன விளையாடலாம்? பல்லாங்குழிங்கிறீங்களா? சரி, அதுவும் விளையாடலாம். பின்ன விளையாடலாம். இனியும் சொல்லுங்க. நொண்டி விளையாட்டா? சரி, நான் ஒரு விளையாட்டு சொல்லட்டுமா டீச்சர்? ஐஸ்வர்யாவோட பேரை வச்சு நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஐஸ்வர்யாவோட பேர் எழுதி காண்பித்தாங்க இல்லையா டீச்சர்? அந்த ஐஸ்வர்யாவோட பேரை வச்சு நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம். சொல்லுக்குள் சொல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. தமிழோடு விளையாடுவோம். விளையாடலாமா? விளையாடலாம். விளையாட்டுக்கு என்ன பேர் சொன்னேன்? சொல்லுக்குள் சொல். நீங்க ரெடியா? என்ன விளையாட்டு, எப்படி விளையாடுறதுன்னு கேட்குறீங்க. ஐஸ்வர்யாவோட பேரிலிருந்து நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இனியும் எத்தனை சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இந்த விளையாட்டுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? இப்ப இது யாருடைய பேருன்னு சொன்னேன்? டீச்சர் எழுதி காண்பித்தாங்கல்லவா? விதை பெயர் எழுதி காண்பித்தாங்க. அப்ப உங்களுக்கு இது தெரியும். இந்த பேர் யாருடைய பேரு? ஐஸ்வர்யாவினுடைய பெயர். இப்ப இந்த ஐஸ்வர்யாவோட பேருக்குள்ளார எத்தனை சொற்கள் ஒழிந்திருக்கிறது? இந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற இந்த சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் ஒழிந்துகிட்டு இருக்குது? கண்டுபிடிக்க பார்க்கலாம். நீங்களே பாருங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஐஸ்வர்யா இதுக்குள்ள என்ன சொற்கள் ஒளிந்துட்டு இருக்கும்? பார்க்கலாமா? பார்க்கலாம். யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? டீச்சர் உங்களுக்கு உதவி செய்யறேன். டீச்சர் ஒண்ணுமே பண்ணல. அந்த ஐஸ்வர்யாங்கிற பேர்ல இருக்கிற ஒரு சில எழுத்துக்களை மறைச்சிட்டேன். இப்ப வாசிங்க. இப்ப வாசிங்க. வெரி குட். ஐஸ். என்னது? ஐஸ். வெரி குட். அப்ப நமக்கு எந்த சொல் கிடைத்திருக்கிறது? ஐஸ்ங்கிற சொல் கிடைத்திருக்கிறது. அடுத்தது மறுபடியும் பார்க்கலாம். இப்ப மறுபடியும் வாசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யாங்கிற சொல்லிலிருந்து நமக்கு ஐஸ்ங்கிற ஒரு சொல் கிடைத்திருக்கிறது. அடுத்தது என்னவா இருக்கலாம் பாருங்க. இதையும் மடக்கிடலாம். இந்த ஒரு எழுத்தையும் மடக்கிடலாம். இப்ப வாசிச்சு பாருங்க. தெரியுதா? என்ன சொல் கிடைத்தது? ஐவர். இதுக்கு முன்னால நம்ம கண்டுபிடித்த சொல் எது? ஐஸ். இப்ப கண்டுபிடித்திருக்கிற சொல் எது? ஐவர். இனியும் ஏதாச்சும் இருக்குதா பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்ப டீச்சர் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? இந்த ஐஸ்வர்யாவை காண்பிக்கிறேன். மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதானே? ஐஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஐவர் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்க்கலாம் இல்லையா? இன்னொரு தடவை கூட நம்ம என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆட ஐயா, இங்க பாருங்க. ஐயாங்கிற சொல் கூடி கிடைத்து விட்டது. இப்ப பாத்தீங்களா? ஐயா முதல்ல கண்டுபிடித்த சொல் எது? ஐஸ். இரண்டாவதாக கண்டுபிடித்த சொல் எது? ஐவர். இப்ப ஒரு சொல் கிடைத்திருக்கிறது. என்னது? ஐயா. அப்ப ஐஸ்வர்யாங்கிற பேருக்குள்ளார எத்தனை சொற்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 சொற்கள் இல்லையா? எதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? ஐயா, பின்ன இது கண்டுபிடிச்சோம். ஐவர், பின்ன எது கண்டுபிடிச்சோம்?
ஐஸ்வர்யாங்கிற சொல்லுக்குள்ள இருந்து எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஐஸ், ஐவர், ஐயா, இல்லையா? 3 சொற்கள் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். வெரி குட். இல்லையா? டீச்சர் ஒண்ணுமே பண்ணல, இதெல்லாமே நீங்க கண்டுபிடிச்சதான். ஒரே ஒரு ஐஸ்வர்யாங்கிற பேர் மட்டும்தான். உண்மைதான். நல்ல குழந்தைங்க. இப்ப இந்த ஐஸ்வர்யாங்கிற பேர்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அல்லவா, அதைய நாம எழுத்தட்டைகளை வச்சு எழுதலாமா, கண்டுபிடிக்கலாமா? மறுபடியும் பார்க்கலாமா? சேர்த்துவீங்களா நீங்களே? இது என்னது? ஐ கூட இசு சேர்த்தனப்பா ஐஸ்வர்யான்னு ஆயிடுச்சு இல்லையா? ஐ இசையும் சேர்த்தனப்ப என்ன ஆயிடுச்சு? ஐஸ் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது என்ன செய்யணும்? கண்டுபிடிங்க. ஐவருக்கு என்னெல்லாம் வைக்கணும்? சொல்லுங்க, என்ன வைக்கணும்? இந்த ஐ எடுத்துக்கலாமா? நீங்களே வாசிங்க. டீச்சர் எழுத்தட்டைகளை வைக்கிறேன், நீங்க வாசிங்க. இப்ப வாசிங்க. இப்ப வாசிங்க. இங்க ஐஸ்ல இருக்கிற ஐ எடுத்து இந்த 2 எழுத்துக்கள் கூட சேர்த்துறப்ப என்னாச்சு? ஐவர் ஆயிருச்சு இல்லையா? ஐவர். சரி, அடுத்தது இங்க ஒரே ஒரு எழுத்து வச்சா போதும் இல்லையா? நம்ம இந்த ஐ எடுத்துக்கலாமா? ஐங்கிற இந்த எழுத்து எடுத்துக்கலாமா? எஸ். ஐங்கிற எழுத்து எடுத்து இங்க வச்சு இது கூட என்ன எழுத்து சேர்த்தணும்? குட். யாங்கிற எழுத்த சேர்த்தணும் இல்லையா? இப்ப இது என்னவா மாறிடுச்சு? ஐயாவா மாறிடுச்சு. இப்படி விளையாடுவீங்களா? ஐஸ்வர்யாங்கிற பேர்ல இருந்து ஐவர், ஐயா, ஐஸ் இல்லையா? அதைய நாம 3 புதிய சொற்களையும் கண்டுபிடிச்சு அதைய எழுத்தட்டைகள் மூலமா மீண்டும் நாம என்ன பண்ணணும்? பொருத்தி வச்சோம். இது போல விளையாட்டு நீங்க விளையாடுவீங்களா? சரி, இனி ஒண்ணு கூட நம்ம விளையாடணும். இதே போல இப்ப ஐஸ்வர்யா கூட நம்ம விளையாண்டோம். இப்ப ஐஸ்வர்யாவுக்கு சிரிச்சுட்டாக்கு இருக்கிறா தெரியுமா? என்னோட பேருக்குள்ளார இவ்வளவு சொற்களா அப்படின்னு நினைச்சு ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம் வந்துருச்சு. அவ சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சந்தேகம் என்கிட்ட கேட்டா ஐஸ்வர்யா, ஏன் டீச்சர் உங்களோட பேருக்குள்ள எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டா. என்னோட பேர் என்னது உங்களுக்கு தெரியும் அல்லவா? என்னோட பேர் என்னதுமா? என்னோட பேர் என்னது சொல்லுங்க. தெரியுமல்லவா? தாமரை செல்வி. என்னுடைய பேர் என்னது? தாமரை செல்வி இல்லையா? தாமரை செல்வி. இப்ப என்னுடைய பேருக்குள்ளார எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குது கண்டுபிடிக்கலாமா? எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்னெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? சரி பாப்பமே. இப்படி என்னுடைய பேரை நான் வைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? டீச்சரோட பேரை வாசிக்கிறீங்களா? இப்ப இந்த தாமரை செல்வி அப்படிங்கிற பெயரை
வாசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யாவோட பேர் போல யோசனை பண்ணி பாருங்க. மறுபடியும் நம்ம என்னெல்லாம் பண்ணனா நமக்கு புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. தாமரை செல்வி, இதுல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். செய்யறது கவனிக்கணும். இங்க பாருங்க, தாமரைங்கிற சொல் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? ஆமா, தாமரைங்கிற சொல் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது என்னவா இருக்கும்? கரெக்ட் தானே? நான் செய்த பார்த்தீங்கல்லவா? ஆமா, தாமரைங்கிற சொல் ஒழிச்சிட்டு இருக்கு. நீங்களும் சரின்றீங்க. அடுத்தது என்னவாக இருக்கும்? டீச்சர் ஒண்ணுமே பண்ணல. அந்த பேர்ல இருக்கிற சில எழுத்துக்களை நான் என்ன பண்ணுறேன், மாற்றி வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, என்ன கிடைத்தது? செல்வி கிடைத்திருக்கிறது இல்லையா? கொஞ்சம் அப்படியே. அப்ப தாமரைங்கிற ஒரு சொல்லும் கிடைத்தது. இப்ப செல்வி அப்படிங்கிற ஒரு சொல்லும் கிடைச்சிருச்சு இல்லையா? ரெண்டு சொல், தாமரை செல்விங்கிற பேருக்குள்ளார இப்ப ரெண்டு சொல் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, இன்னும் இருக்குதா? பார்க்கலாமே. பார்ப்போம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த தாமரை செல்விங்கிற பேரை பார்த்துக்காங்க. நல்லா பார்த்தீங்களா? செல்விங்கிற சொல் கண்டுபிடித்தோம் இல்லையா? அடுத்தது என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. தா. ஆமா, ஓரெழுத்து சொற்கள் இல்லையா? நம்ம ஸ்ரீதேவி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல நிறைய ஓரெழுத்து சொற்கள். அதுல தா வந்தது. ஆமா, அப்ப தாமரை செல்விங்கிற பெயருக்குள்ள செல்விக்கு அடுத்தது நம்ம இப்ப கண்டுபிடித்த அடுத்த சொல் எது? தா. சரி, அடுத்தது என்ன இருக்கும் பார்க்கலாமா? மறுபடியும் இந்த பேரை பிரிச்சுக்கலாம். இது இப்ப பாருங்க, டீச்சர் ஒண்ணுமே பண்ணல. இங்க பாருங்க, மறை அப்படிங்கிற சொல் கிடைத்திருக்கிறது. ஆமா, மறை அப்படின்னா என்னது டீச்சர்? அதுக்கு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? ஆமா, மறைன்னு என்னது? ஒரு வகை மான். சரியா? அப்போ எழுத்துக்களை இப்படி நம்ம சேர்க்கும் போது கண்டிப்பா என்ன இருக்கணும்? அர்த்தமுள்ள சொற்கள் வேணும். அப்போ இங்க மறைங்கிற அடுத்த சொல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரியா? மறைங்கிற அடுத்த சொல் கிடைத்திருக்கிறது. முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம்? தாமரை, அடுத்தது செல்வி, அடுத்தது சொல்லுங்க, தா, அடுத்தது மறை. கவனம் வேணும். டீச்சரே மறந்துட்டாலும் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும், ஞாபகமா சொல்லி கொடுக்கணும். டீச்சர் நம்ம இந்த ஒரு சொல்ல கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி தரணும். சரியா? அட, இங்க பாருங்க. ஆமா, இங்க பாருங்க, தாரை. தெரியுதா? என்னது? தாரை. மறுபடியும் சொல்லி பாருங்க. தாமரைங்கிற சொல்லுக்குள்ள இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? தாமரை, செல்வி, தா, மறை, தாரை. இன்னும் என்ன கண்டுபிடிக்கலாம்? இன்னும் என்ன இருக்குது பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. சரி, மீண்டும் என்ன பண்ணலாம்? முயற்சி தான் பண்ணுவோம் இல்லையா? இந்த துணைக்காலருக்கு நீவா ஒளி துணை குறியீடு சொல்லி கொடுத்தாங்கல்ல டீச்சர், இதைய கூட நாம் என்ன பண்ணலாம்? கட் பண்ணி பார்க்கலாம்.
எடுத்துட்டு பார்ப்போம். அட இங்க பாருங்க, தரைங்கிற சொல் கிடைத்திருக்கிறது. ஆமா, தரைங்கிற சொல் கிடைத்தது. சரியா? கொஞ்சம் அப்படியே தாரை, அதுல இருக்கிற அந்த ஒலி துணை குறியீடு, அந்த துணைக்கால் எடுத்துட்டோம்னா அது தரையா மாறிடுச்சு இல்லையா? மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. தாமரை, செல்வி, தாமரை, தாரை, தரை. அடே, நிறைய சொற்கள் வந்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? வெரி குட். சரி, இனி அடுத்தது என்ன பண்ணலாம் தெரியுமா? மறுபடியும் இந்த விரிப்போம். தாமரை செல் இன்னி என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க பார்ப்போம். சரி, பார்ப்போம். செவி இல்லையா? இது என்ன சொல்? செவி. செவின்னு என்னது? காது இல்லையா? நானே சொன்னேன், எழுத்துக்கள் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன்? அர்த்தமுள்ள சொற்கள் கிடைக்கணும்னு சொன்னேன். இப்ப வாசிக்க பார்க்கலாம். இது செவி. பாத்தீங்களா? செல்வியில இனி இருக்கக்கூடிய சொல்லுது செவி. இப்ப தாமரை செல்வியில என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? தாமரை, செல்வி, மறை, தா, தாரை, தரை, செவி. பார்ப்போமே, இன்னி ஏதாச்சும் சொல் ஒழிச்சுக்கிட்டோம்னு பார்ப்போமே. ஆமா, போன வகுப்புல ஸ்ரீதேவி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா, மறுபடியும் செல் இல்லையா? செல் கூட வி சேர்த்தும் போது செல்வியாச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இங்க பாருங்க, தா செல் கிடைத்தது. செல் கிடைச்சிருச்சு. மறுபடியும் ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்ப தாமரை செல்வியிலிருந்து நமக்கு எத்தனை சொற்கள் கிடைச்சிருக்குது? தாமரை, செல்வி, தா, மறை, தாரை, தரை, செல், செவி இல்லையா? இத்தனை சொற்கள் கிடைச்சிருக்கு. பார்க்கலாமா? அதை வாசிக்கலாமா? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. அதைய தாமரை இல்லையா? கண்டுபிடிச்சீங்களா? நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. ஆமா. அடுத்தது செல்வி இல்லையா? அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? தா கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? மறை கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? தாரை கண்டுபிடிச்சீங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? தரை கண்டுபிடிச்சீங்க. அந்த துணைக்கால் எடுத்தப்ப ஒளி துணை குறியிட்டு மாத்தனப்ப அது தரையா மாறிடுச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? செவி கண்டுபிடிச்சீங்க இல்லையா? செவின்னு கண்டுபிடிச்சீங்க. அடுத்தது செல் இல்லையா? இப்ப வாசிச்சு பாருங்க. தாமரை செல்விங்கிற சொல்லுக்குள்ள இருந்து தாமரை, செல்வி, தா, மறை, தாரை, தரை,
அறை, செவி, செல். அட, ஐஸ்வர்யாவோட பேரு போலவே டீச்சரோட பேருக்குள்ளேயும் இத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குதே. வெரி குட். நான் இதை கண்டுபிடிச்சது பூரா நீங்க தான் இல்லையா? சரி, அப்பா நாம ஐஸ்வர்யாவோட பேர்ல எப்படி கண்டுபிடிச்சோம் அது போலவே பார்க்கலாமா? இப்ப பாருங்க. ஒளித்துணை குறியீடு இல்லாமல் தா டீச்சரோட பேரை மறுபடியும் நாம என்ன பண்ணலாம்? வரிசைப்படுத்தி வைக்கலாம். இப்போ ஒளித்துணை குறியீடு சேர்ந்தப்ப தாவா மாறுது இல்லையா? இப்போ தாவா மாறுச்சு. அப்ப தாங்கிற ஒரு சொல் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அடுத்தது ஒளித்துணை குறியீடு இல்லாமல் தரைங்கிற சொல் கிடைத்திருந்தது இல்லையா? இருந்தது அல்லவா? சரி, இப்ப அடுத்தது என்ன சொல் வரணும்? தாமரை செல்விக்கு தாங்கிற எழுத்து நம்ம வச்சுட்டோம். அடுத்த என்ன எழுத்து வரணும்? தாமரை செல்விக்கு மா வரணும். சரி, அடுத்தது என்ன எழுத்து வரணும்? தாமரை செல்வி. இங்க எழுதியிருக்கிறேன் தாமரைன்னு. சொல்லுங்க. ரை வரணும்னு சொல்றீங்க. சரி, டீச்சர் கூடவே வாசிச்சுட்டு வாங்க. சரி, இப்ப தாமரை ஆயிடுச்சு இல்லையா? அடுத்த என்னது வைக்கணும்? இங்க இல்ல, தாமரை செல்விங்கிற பேருக்கு இச்சு இல்லையா? இப்போ எழுத்தட்டைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு அதைய பெயரட்டையா மாத்திரக்கு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த என்ன எழுத்து வரணும்? சொல்லுங்க பார்க்கலாம். சே இல்லையா? டீச்சரோட பேரை வாக்கும் நீங்க வரிசை எழுத்தட்டையிலிருந்து வரிசைப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்தது என்ன வரணும்? இல். கரெக்ட். அடுத்தது என்ன வரும்? வி வரணும். சரி, வி வச்சாச்சு இல்லையா? இப்ப தாமரை செல்விங்கிறத நீங்க என்ன பண்ணீங்க? எழுத்தட்டைகளை கொடுத்த போது அதைய சேர்த்தி தாமரை செல்விங்கிற பேரை முழுமைப்படுத்திட்டீங்க இல்லையா? இப்படி வந்திருக்குதல்லவா? பாருங்க. தாமரை செல்விங்கிற பேருக்குள்ள இருந்து நிறைய புதிய சொற்களை கண்டுபிடிச்சு அதைய எழுத்தட்டைகளாகவும் கொடுத்தப்ப அதைய முழுமையான ஒரு பேராகவும் நீங்க மாத்திட்டீங்க. டீச்சருடைய பேர்ல இத்தனை சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? அது போல நீங்க இப்ப வீட்டுல தானே இருக்கீங்க. உங்க வீட்டுல உள்ளவங்களுடைய பெயர்கள் உங்களுடைய பெயர்களையும் சொல்லி இது போல ஒரு சொல்லுக்குள் சொல், நான் சொன்னேன் இல்லையா, தமிழோடு விளையாடுவோங்கிறதுல சொல்லுக்குள் சொல்ங்கிற விளையாட்டை நீங்க விளையாடுங்க. இப்ப ஐஸ்வர்யாவை போல உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப உங்களை ஒரு புதிய சொல் கண்டுபிடிக்க யோசனை பண்ணி வைங்கன்னு சொன்னல்லவா? யோசனை பண்ணீங்களா? இப்ப டீச்சரே மறுபடியும் ஒரு சொல்லட்டை கொண்டு இருக்க பாருங்க. இதைய வாசிச்சு பாருங்க. பசுமை. பசுமை இல்லையா? இதுல என்னெல்லாம் சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுல என்னெல்லாம் சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்ப்போமா? பார்ப்போம். அட, பசு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. பசுமையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற சொல்லுது பசு. தப்பில்லையே, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்களே. பாவம் அடக்கணப்ப என்ன கிடைச்சது? சுமை கிடைச்சிருக்குது. தப்பில்லையே, அதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பாவம் பாவங்கிறத எழுத்த
நாம மறைச்சிட்டப்ப என்ன கிடைச்சது? நமக்கு சுமைங்கிற ஒரு புதிய சொல் கிடைச்சிருக்கு. தப்பில்லையே. பசு, சுமை. இன்னும் என்ன இருக்கு? இன்னும் என்னமோ ஒன்று ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க. அதே போல தாங்கிற ஒரு எழுத்து சொல் போல இதா மை கிடைச்சிருக்கு இல்லையா? மை கிடைச்சிருக்கு. இது என்னது? பசுமைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இனியொரு அடுத்த சொல் எதுமா? மை. கரெக்ட். எதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? பசுமையிலிருந்து பசு, சுமை, மை. இத்தனை சொற்களை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? வெரி குட். சரி, டீச்சர் மறுபடியும் அந்த பசுமைய முழுமையை எடுத்து வைக்கிறேன். மறுபடியும் நீங்களே கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிச்சோம்? பசு, சுமை, மை. பசு, சுமை, மை. சரி, அப்ப இந்த மூன்று சொற்களும் நமக்கு எதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருந்தது? பசுமைக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப டீச்சர் கொஞ்சம் முன்னாடி காணிச்சது இல்லையா? அது போலவே நாம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாமா? எழுத்தட்டைகளை வச்சு. சொல்லுங்க. சுமை. இப்போ உங்களுக்கு எவ்வளவு எழுத்தட்டைகள் கொடுத்தாலும் அதைய சொல்லட்டைகளா மாற்ற முடியும் இல்லையா? சொற்களாக உங்களால மாற்ற முடியும். சரியா? சரியா? பசுமை கிடைத்ததா? வெரி குட். அப்ப இது போல நீங்க என்ன பண்ணுங்க? கண்டிப்பா ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு விளையாடி பழகுங்க. சொல்லுக்குள் சொல் அப்படிங்கிறது. சரி குழந்தைகளே, இப்ப உங்களுடைய பாடப்பகுதி எடுங்க பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் புத்தகம் எடுங்க பார்க்கலாம். அதுல இப்ப ஐஸ்வர்யாவை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஐஸ்வர்யாவில் எத்தனை சொல் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்? ஐவர், ஐயா, ஐஸ் அப்படிங்கிற மூன்று சொற்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஐவர், 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 பின்ன ஐயா, பின்னது ஐஸ் இல்லையா? இந்த மூன்று சொற்களையும் நம்ம என்ன பண்ணலாம்? அதுல ஒரு சொல் இங்க முதல்லயே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க அடுத்த இரண்டு இடம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா எழுதுறதுக்கு உங்களுக்காக. அந்த இரண்டு இடத்துல என்ன பண்ணுங்க? ஐஸும் ஐயாவும் எழுதி வைங்க. சரியா? எழுதுவீங்கல்லவா? இப்ப ஐஸ்வர்யாங்கிற பேருக்குள்ள இருந்தும் தாமரை செல்வி அப்படிங்கிற பேருக்குள்ள இருந்தும் பசுமைங்கிற சொல்லுக்குள்ள இருந்தும் நிறைய சொற்களை நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அதுக்குள்ளேயே இருக்கிற சொற்களை கண்டுபிடிச்சீங்க. இனி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இதோ வாசிச்சு பாக்குறீங்களா? தெரியுதா? திருநெல்வேலி அப்படின்னு நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா? இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குது
அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு இன்றைய வேலை. கண்டுபிடிப்பீங்கல்லவா? இன்னொரு தடவை சொல்லுங்க. இது என்ன? இது எப்படி வாசிக்கணும்? திருநெல்வேலி. சரியா? திருநெல்வேலி. இதுக்குள்ள எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிப்பீங்களவா? கண்டுபிடித்து அடுத்த வகுப்புல டீச்சர் கிட்ட சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்ப இன்றைய வகுப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த வகுப்புக்கு இல்லையா? இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்துக்கலாம். அடுத்த வகுப்புல டீச்சர் சொன்ன அந்த சொல்லுக்குள் சொல் எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடித்து டீச்சர் கிட்ட சொல்லுங்க. இப்போ சந்தோஷமா போயிட்டு வாங்க. பாய்.